ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன எச்சரிக்கை அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான வாட்ஸ்அப் பயனர்களுக்கு புதிய எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உள்ள வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் புதிய எச்சரிக்கை தகவலை பரப்பி வரதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போது வரை இந்த எச்சரிக்கை செய்தி வரவில்லை என்றால் இந்த பதிவை படித்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமாக அழைக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி அமைப்பு இப்போது வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு மட்டும் ஒரு பிரத்யேக எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் சைபர் குற்றங்கள் மற்றும் சைபர் மோசடிகள் பெருகி வரும் சூழ்நிலையில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வலியுறுத்தும் எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசுடன் சேர்ந்த அனைத்து மாநில அரசுகளும் சைபர் மோசடி வழக்குகளை தடுக்க தங்கள் திறனுக்கு ஏற்ப அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. என்னதான் அரசாங்கம் இத்தகைய மோசடிகளை தடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் நாம் விழிப்புடன் இருக்கும் வரை சைபர் மோசடி வழக்குகள் குறையாது என்பதே உண்மையாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சைபர் குற்றவாளிகள் இப்போது புது வழிகளில் மக்கள் ஏமாற்ற துவங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் இப்போது பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற மோசடிகளுக்கு தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான மோசடிக்காரர்கள் வாட்ஸ்அப் பயனர்களை குறிவைத்து தான் அமைப்புகளை மேற்கொள்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் வீடியோ அழைப்புகளை மேற்கொண்டு பொதுமக்களிடம் காவல்துறை அதிகாரி போல் பாவித்து மோசடி கும்பல் இப்போது மக்களை ஏமாற்றி வரதா சொல்லியிருக்காங்க. இதனால் இந்திய ரிசர்வ் வங்கி இப்போது வாட்ஸ்அப் பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி புதிய எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை உங்கள் வாட்ஸ்அப் பயனருக்கு ஏதேனும் அடையாளம் தெரியாத நபர் அல்லது உங்களுக்கு தெரியாத எண்களிலிருந்து அழைப்பு வந்தால் கவனமாக இருக்கும்படி ஆர்பிஐ எச்சரிச்சிருக்காங்க. குறிப்பாக வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு தெரியாத நபர் தோன்றினால் கூடுதல் கவனமாக இருக்கும்படி ஆர்பிஐ எச்சரிச்சிருக்காங்க. இத்தகைய அழைப்புகள் மூலம் தொடர்பு கொண்டு காவல்துறை அதிகாரி அல்லது சைபர் கிரைம் அதிகாரி அல்லது ஏதேனும் அரசாங்கத்துறை அதிகாரி போல் உங்களுடன் பேசும் நபர்களின் பேச்சை அப்படியே நம்ப வேண்டாம் அப்படின்னு ரிசர்வ் வங்கி எச்சரிச்சிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகத்துக்குரிய நபர்கள் அல்லது எண்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அறிவை ஆர்பிஐ வழங்கியிருக்கிறாங்க. மோசடி அழைப்புகள், டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற அழைப்புகள் ஏதேனும் உங்கள் வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொண்டால் அந்த அழைப்பு தொடர்பான தகவல்கள் நீங்கள் உடனே 1930 என்ற உதவி எண்ணிற்கு அழைப்பு மேற்கொண்டு புகார் அளிக்கும்படி ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா அறிவுரை வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. மக்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்கும்படி ஆர்பிஐ எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.